பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திரமோகன் நம்மிடையே இருக்க அவரிடமே பேசலாம். சார், மொத்தம் இந்த வழக்கில் எத்தனை சார்ஜஸ் பதிவு செய்யப்பட்டது, அதில் எத்தனை சார்ஜஸ்க்கு கன்விக்டட் ஆயிருக்கு சார்? இதில் வந்து இது பண்ண ஃப்ரேம் பண்ண எல்லா சார்ஜஸுமே கன்விக்ஷன் ஆயிருக்குங்க. அதாவது 120B கான்ஸ்பிரசி கூட்டுச்சதி, அப்புறம் 366 ஆட்கடத்தல், 354A பாலியல் சீண்டல், 354B பெண்களை நிர்வாணப்படுத்துதல், அப்புறம் வந்து 509 அவங்களை வந்து மானபங்கப்படுத்துதல், அப்புறம் 300 அதிகபட்ச தண்டனை இது குற்றச்சாட்டான 376D கூட்டு பாலியல் பலாத்காரம், அப்புறம் தொடர்ந்து அந்த பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி அதை இந்த வீடியோக்களை வந்து மற்ற எதிரிகளுக்கு பகிர்ந்து மற்ற எதிரிகள் மூலியமாக அவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இது பண்ணதுக்கு இந்த மாதிரி அனைத்து குற்றச்சாட்டுகளும் வந்து இதுல வந்து வணையப்பட்டிருந்தது. இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கதா காலையில் வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் வந்து நாங்கள் வந்து அதிகபட்ச தண்டனை இது குற்றச்சாட்டான 376D கேங் ரேப்புக்கும் 376(2)N வந்து நாங்கள் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வந்து விதிக்கணும். அது ஆயுள் தண்டனைன்றது இந்த பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்னன்னா, சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றது 2013 வந்த சட்ட திருத்தத்தின் பிறகு சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது அதில் குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டுகள். ஸோ எதிரி தரப்பில் வந்து அவங்க பல்வேறு காரணங்கள் வயது மற்றும் இது காரணங்களை காட்டி அவங்க வந்து குறைந்தபட்ச தண்டனை கேட்கப்பட்டது. பட் அரசு தரப்பில் வந்து இதை வந்து ஒரு அரிதான வழக்காக எடுக்கணும். இது ரொம்ப கொடூரமான வழக்கு. ஏன்னா ஒரு 3 ஆண்டு காலம் வந்து பெண்களை வந்து சித்திரவதைப்படுத்தி அதை வெளியில சொல்ல விடாம அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராம அவங்கள வந்து பாடாப்படுத்தி அதை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இது வெளியே வந்து இது புலன் விசாரணை நடத்தி புலன் விசாரணையிலையும் பல்வேறு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி ட்ரையல்லையும் அவங்களை வந்து பார்த்து பத்திரமா கொண்டு வந்து அவங்கள சாட்சி விசாரணை நடத்த வச்சு இந்த வழக்கு இந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான வழக்கு. இது வந்து மற்ற வழக்குகளுக்கு ஒரு முன் உதாரணமான வழக்கு. எந்த பெண்களையும் வந்து இனி வந்து மிரட்டினாலும் இந்த மாரி வந்து சம்பவங்கள் நடக்கக்கூடாது. பெண்கள் வந்து முன் வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வழக்கு ஒரு தீர்மானமா ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வாதங்களை வச்சோம். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதை ஏற்று இன்னைக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கியிருக்காங்க. 8 பெண்கள்ல ஒரு பெண் வரல. அந்த இழப்பீடு எப்படி அந்த பெண்களுக்கு இருக்கும்? அந்த ப்ரொசீஜர் என்னது சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சட்டத்திலே பாத்தீங்கன்னா ஒரு விக்டிம் வந்து கன்விக்ஷன் ஆனாலும் சரி அக்விட்டல் ஆனாலும் சரி அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டஈடு வழங்கணும்ன்றது தான் பிரிவு 357A CRPC படி உங்களுக்கு சட்டம். இதுல வந்து சில காரணங்களால ஒரு பெண் வந்து வர முடியலன்னாலும் அவளுக்கு ஏற்பட்ட இதுக்கு வந்து வர முடியாத காரணம் வந்து பல தனிப்பட்ட காரணங்கள். ஆனாலும் அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு வழங்குறதுக்கு தனி சட்டம் இருக்கு. அதன்படி வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும். குற்றவாளிகள் அனைவரும் மேல்முறையீடு போவாங்க. நம்ம தரப்பு அதுக்கான அப்ஜெக்ஷன் இருக்குமா? கண்டிப்பா மேல்முறையீடு போகும்போது சிபிஐ தரப்புல வந்து நம்ம வந்து அதை எதிர்ப்போம். உயர்நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டமா அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து சிபிஐ தரப்புல நாங்க வந்து எதிர்ப்போம். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் எங்க போனாலும் அது வந்து எதிர்மனதாரரா சிபிஐ வந்து சேர்க்கப்படுவாங்க. சிபிஐ கேட்காம கோர்ட்டும் டிசைட் பண்ணாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிலே கம்ப்ளைண்ட்னு ஒரு இது இருக்கு. டிலே கம்ப்ளைண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒரு வழக்கோட போக்கே மாற்றக்கூடிய இடத்துல சிபிஐக்கு இந்த வழக்கு எவ்வளவு சேலஞ்சஸா இருந்தது, அதையும் மீறி எப்படி இந்த வழக்குல இந்த தீர்ப்பை பெறறதுக்கு எது ரொம்ப முக்கியமானதா இருக்கு? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து டிலேன்றது வந்து ஒரு பெரிய கான்செப்டா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் கொடுக்க கூடாதுன்னு பல உச்சநீதிமன்ற வழக்குகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா சில வழக்குகளை வந்து டிலே வந்து ஒரு கான்செப்டா எடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த வழக்குல இப்போ வந்து நாட் ஓன்லி டிலே மட்டும் கிடையாது, அவங்களா முன் வரல அப்படின்ற ஒரு வாலண்டியர்ல முன் வந்து புகார் கொடுக்கல, காலதாமதம் ஏற்பட்டிருக்கு, வருடக்கணக்கான காலதாமதம், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே மின்னணு சாட்சியங்கள் மூலியமா நாங்க முறியடிச்சிருக்கிறோம். அதனால அப்போ மின்னணு சாட்சிகள் மூலமா இந்த சம்பவம் நடந்ததுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் குற்றவாளிகள் அதை சாதகமாக எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு அப்படின்ற ஒரு சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் வந்து மேற்கோள் காட்டி இந்த வழக்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மின்னணு சாட்சிகள் மூலியமாவும் சரி, பெண்களோட வாய்மொழி சாட்சிகள் மூலியமாவும் சரி. நீங்களே கேட்டுக்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.